பிரியம் பாராட்டுகிற தலைமுறையாக கர்த்தர் எழும்பி நிற்க செய்வார். ஒருவேளை உன் வாழ்க்கை நிந்தையாய் அவமானமாய் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்வியாய் இருக்கலாம். கர்த்தர் உன் தலைமுறைக்கு என்று வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் பெரியது. கர்த்தர் உன் பிள்ளைகளை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் உன் குடும்பத்தை மகிமைப்படுத்துவா, உன் பிள்ளையை மகிமைப்படுத்துவா. ஆண்டவர் உன்னை இருக்கிற இடத்துல, இருக்கிற ஸ்தானத்துல உன்னை உயர்த்தி வைப்பார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவரை பிரியத்தோடு கூட நம்ம ஆராதிக்கும் பொழுது, மகிமையோடு கூட அவர் ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லாம் ஒருமனப்படுவோம். அப்பா நீர் அழகுள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா நீங்கள் ரொம்ப அழகானவர். ஆண்டவரே உம்முடைய அழகு என்னை கவர்ந்தது. ஆண்டவரே நீங்கள் ரொம்ப பூரண அழகுள்ளவர். ஆண்டவரே நாங்கள்லாம் ஒருமனப்படுகிறோம். சபையாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே எல்லாம் ஒருமனப்பட்டு இருதயத்தை உயர்த்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை, என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை, என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை ஆராதனை, என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. நேசரின் கண்கள் புறா கண்கள், நேசரின் கரங்கள் என்னை அணைத்துக் கொள்ளும். நேசரின் கண்கள் புறா கண்கள், நேசரின் கரங்கள் என்னை அணைத்துக் கொள்ளும். அவர் இன்பமானவர், என் உள்ளத்தில் வந்தவர். அவர் இன்பமானவர், என் உள்ளத்தில் வந்தவர். அவர் ஜீவனுள்ளவர், என் உயிர் கலந்தவர். அவர் ஜீவனுள்ளவர், என் உயிர் கலந்தவர். காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை ஆராதனை. எல்லாம் ஒருமனப்படுவோம். மேலே விழுந்த கோடி நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை ஆராதனை, என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவர் ஆராதனை, என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. நேசரின் வஸ்திரம் வாசனை வீசும், நேசரின் முகமோ பிரகாசிக்கும். நேசரின் வஸ்திரம் வாசனை வீசும், நேசரின் முகமோ பிரகாசிக்கும். அவர் என்னை பார்த்தா நான் பிரகாசிப்பேன், அவர் என்னை தொட்டா நான் சுகமாவேன். அவர் என்னை பார்த்தா சொல்லுங்க, அவர் என்னை தொட்டா நான் சுகமாவே. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை சுவே, என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆரா. மகிமையோடு பாடும் பொழுது வல்லமை உணர்ந்து காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே. பரலோகம் திறக்கப்படுவதாக. ஒரு விடுதலையின் கரம் பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. பிரியமே ஆராதனை, நேசரே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவர் ஆராதனை. எல்லாம் சொல்லுங்களேன். என் மேலே விழுந்த கொடி நேசமே
நேசமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. என் நேசரின் பாதங்கள் அழகுள்ளது. விழுந்த கொடி நேசமே ஆராதனை. நேசரின் பாதங்கள் அழகுள்ளது. நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது. நேசரின் பாதங்கள் அழகுள்ளது. நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது. அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். நேசர் வெண்மையும் சிவப்பும். சொல்லுங்க, நான் அவருடையவர். நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. தேவ மகிமை பிள்ளைகளை நிரப்பட்டும். ஒரு விடுதலையோடு கூட அவரை வர்ணிக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படும்படியான ஒரு விசேஷித்த அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாஞ்சையுள்ளவர்கள் மேலே உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். ஆராதனை. மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. பிரியமே ஆராதனை. நேசரே ஆராதனை. சொல்லுங்களேன், ஆராதனை. நேசரே ஆராதனை. பிரியமே ஆராதனை. நேசரே மகிமை உணர்ந்து ஆராதனை. நேசரே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. அப்பாவை பார்த்து, காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. என் மேலே விழுந்த கொடி நேசமே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேசரின் பாதங்கள் அழகுள்ளது. நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய பாதம் மிக அழகுள்ள பாதம்? அந்த பாதம் செருப்பும் போடல, எதுவும் போடல. கல்வாரி மலை மேல அந்த முட்கள் நடுவிலும் பாறைகள் மத்தியிலும் சுட்டெரிக்கிற வெயில்ல அந்த கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு வேதம் சொல்லுகிறது அவருக்கு அழகான ரூபம் இல்லை என்று சொல்லி. இவ்வளவு அழகா வர்ணிக்கிற தெய்வத்தை அலங்கோலமாக்கிட்டோம். பாவத்தினால, இருளினால, மீறுதல்களினால கால்களில் ஆணடிக்கப்பட்டது. இந்த பாதம் எவ்வளவு அழகான பாதத்தை அலங்கோலமாக்கிட்டாங்க. ஆணிகள் அடிச்சு, அந்த வாரினால் அடிச்சு நடக்க முடியாம அந்த கால்களில் நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கொடுமை. அவங்களுக்கு முன்னாடி அப்படியே ஆண்டவர் நின்றார். என் பிள்ளைங்களுக்காக, என் பிள்ளைங்களுக்காக, என் மகனுக்காக, என் மகளுக்காக. இன்னைக்கு நான் படுற ஒவ்வொரு பாடம் என் பிள்ளைனுடைய சந்தோஷத்துக்காக. அதனால தான் நீங்க வர்ணிச்சது பாடணும். என் நேசரின் பாதங்கள் அழகுள்ளது. நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது. நான் அப்படியே நான் மெல்ட் ஆயிட்டோம். பாருங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய நடையில நான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கிறேன். அவர் நடை ரொம்ப கம்பீரமான நடை. அவர் நடக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. அவர் நடக்கும் போது பேய்கள் ஓடுது. அவர் நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு வழி உண்டாகுது. அவர் நடக்கும் பொழுது எல்லாம் அதிசயமாய் அற்புதமாய் மாறுது. அவர் எப்போ வருவாரோ என்று சொல்லி எல்லா வழிகளில் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த அழகான பாதம், அந்த அழகான நடை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தை நோக்கி வருது, உன் பிள்ளைகளை நோக்கி வருது. அவருடைய கால்கள் உங்களை நோக்கி தீவிரித்து வருகிறது, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. நேசரின் பாதங்கள் அழகுள்ளது.
நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது, நேசரின் பாதங்கள் அழகுள்ளது, நேசரின் நடையோ என்னை கவர்ந்தது. அவர் என்னுடையவர், நான் அவருடையவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் என்னுடையவர், நான் அவருடையவர், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் என்னுடையவர், நான் அவர். எத்தனை பேர் ஆழமா சொல்ல முடியும்? உணர்ந்து சொல்லுவீங்களா? தம்பி உணர்ந்து சொல்லுவியா? சகோதரி உணர்ந்து சொல்லுவியா? ஆமென். அவருடையவர், நேசர் வெண்மை சிவப்புமானவர். அவர் என்னுடையவர், நான் அவருடையவர், நேசர் வெண்மை சிவப்புமானவர். காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை, என் மேலே விழுந்த கொடி சமே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சி மரம் போன்றவரே ஆராதனை, ஆராதனை. என் மேலே விழுந்த கொடி சமே ஆராதனை. பிரியமே ஆராதனை, ஈஸ்வரே ஆராதனை. உணர்ந்து அப்படி அவரை லவ் பண்ணி சொல்லுங்களேன், அவரை நேசித்து சொல்லுங்களேன். பிரியமே ஆராதனை, பிரியமே ஆராதனை, ஈஸ்வரே ஆராதனை. விரும்புறாரு அவர் உங்களை, சொல்லுங்களேன். ஆமென். ஆராதனை ஈஸ்வரே ஆராதனை. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. சபா என் மேலே விழுந்த கொடி சமே ஆராதனை. சொல்லுங்க. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் போன்றவரே ஆராதனை. என் மேலே விழுந்த கொடி சமே ஆராதனை. அவர் பரிசுத்தர், அவர் பூரண சர்க்குணர், அவர் அழகான ரூபம் உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மகிமையோடு கூட அவரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. என்னால் பார்க்க முடிகிறது. பரலோகத்தின் தேவ தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி ஒவ்வொருடைய தலை மீதும் கைகளை வைக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிர்மூலமாகிறது. கர்த்தர் உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளிடுகிறார். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கட்டளிடுகிறார். உன் பிள்ளை குறித்து தானே உனக்கு பாரம். கர்த்தர் உன் பிள்ளையை தொடுறாரு. நீ ஜெபிக்கும் பொழுது உன் பிள்ளையை கர்த்தர் தொடுறாரு. காரணம் தெரியுமா? அன்றைக்கு அந்த இடத்துல ஆகார் அழும் பொழுது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு நீ அழும் பொழுது உன் பிள்ளையை கர்த்தர் தொடுவார். நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது, உன் பிள்ளைக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் உன் குடும்பத்துக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்குவார். புதிய வழிகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா, உங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்களுக்கு முன்பு நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை தலைகளை உயர்த்துகிறவர் நீர் தான். உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க. உம்மைதான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி
யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பாப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி, சொல்லுங்களேன், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பாமே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில இயேசுவே, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம் இயேசுவே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேல அபிஷேகத்தை, உம்முடைய ஆளுகையை கர்த்தர் ஊற்றுவீராக. உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்ட நிழலிலே வந்து வேற எங்கப்பா போவோம்? உங்களை விட்டு எங்களுக்கு வேற யாருமே இல்ல. எல்லாத்தையும் சகிச்சுட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறோம், வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுங்க, எல்லாம் உணர்ந்து சொல்லுவோமா? கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில இயேசுவே, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. பரலோகம் திறக்கப்படுவதாக. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நம்பி கேட்கும் போது ஒரு அற்புதம் நடக்குது உங்க வாழ்க்கையில. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம். வியாதிகள் மாறுகிறது, கட்டுகள் நிர்மூலமாகிறது, ஒரு மனம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எஸ், உம்மைதான் நம்பி இருக்கோம். எஸ் ஜீசஸ். தெய்வீக வல்லமை எல்லாம் உணர்ந்து சொல்லுவோம். வாழ்க்கையில உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உணர்ந்து சொல்லுவோம், உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார். நீ நிந்தை அவமானம் சகித்து கொண்டு வந்திருந்தாலும் அவருடைய சேட்டை நிழல் தான் நமக்கு அடைக்கலம். இந்த உலகத்துல நீ அழும் பொழுது அழாதன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, மகளே நீ அழாத, மகனே நீ அழாத, உன் கண்ணீரை துடைக்க நான் ஓடோடி வருவேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் மரிச்ச. மகனே மகளே, நீ அழுது கொண்டிருப்பது என்னுடைய சித்தம் அல்ல, நீ மனம் நொந்து கொண்டிருப்பது என்னுடைய சித்தம் அல்ல. ஆகவே விசுவாசம் உள்ளவர்களாய் ஒருமனப்பட்டு அவரை பார்த்து சொல்லுவோம், நிந்த
நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சேட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு எல்லா வாய்களை திறந்து சேட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை நான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை நான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மை நான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். கடைசியா சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா. உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்போனா பாக்கியவா. அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாம் ஒரே குரலாய் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நம்புகிறோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். இவ்வளவுதான் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். நாங்கள் நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். எங்களை ஒரே நம்பிக்கை நீர் தான்ப்பா. இடத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் வெறுமையாக போக மாட்டோம்ப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் கரங்களை திடப்படுத்துவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் சூழ்நிலைகள் மாறும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்துவீர். இன்றைக்கு இருக்கிற இதே நிலைமை எங்கள் வாழ்க்கை என் குடும்பத்தில் இருக்காது ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றி உம்மை நம்புகிறபடினால எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற கரங்களை தட்டி எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.